பாப்பாவோட ஆஃப் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வேண்டி நம்மக்கிட்ட கேக் வாங்கியிருந்த சேம் கஸ்டமர் வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வேண்டி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வென்யூ செட்டப் கேக் வந்து நானே போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை. ரீசன் சேம் அதே நாள்லேயே வந்து நமக்கு ஃபெப் பேட்சோட லாஸ்ட் டேங்கிறதுனால நிறைய அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வென்யூக்கு வந்து ஆன் டைம் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு அப்புறம் ரிசப்ஷனிஸ்டே வந்து என்ன இவ்வளோ பாக்ஸ் இருக்குது, இருங்க வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப்புக்காக வேண்டிய ஒரு ஸ்டாஃப் வர சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், அப்பா கொஞ்சம் பாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அது போக ஸ்டாஃப் அண்ணாவும் கொஞ்சம் பாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இது போக ரோஜா கிட்டயும் கொஞ்சம் சில திங்ஸ் இருந்தது. ரெட் அண்ட் கோல்டன் பேஸ் பண்ண தீம்ல வந்து ஒரு பிரின்ஸ் க்ரௌன் வச்சு பண்ணணும். இந்த க்ரௌன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இதை நான் பெங்களூர் போயிருந்தப்போ ஒரு எசன் ஷாப்ல நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 க்ரௌன் வாங்கியிருந்தேன். அதுல ஒன்று இன்னொரு வென்யூக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கஸ்டமர் வந்து மோர் தென் டிசைனை விட ஃப்ளேவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஜார் கேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஜார்ஸ் வந்து ரெட் வெல்வெட் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்ல வந்து பண்ணியிருந்தோம். ப்ரீமியமான ஒரு வெனிலா ஃப்ளேவரில் வந்து ஒரு 2 ஸ்டெப் கேக் வந்து பண்ணியிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே போல் நம்ம ஷாப்புக்கே டேரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு சரியான திட்டு, இப்படி சொல்லாமலாம் மாட்டிங்கல்ல, ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேக் கட்டிங் பண்ணும்போது ஒரு வாய் அந்த கேக் எடுத்து வாயில் வச்சதோடு சரிமா, நாங்கள் அதுக்கப்புறம் கேக்கு கண்ணில் கூட பார்க்கவே இல்லை, சுத்தமாக காலி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்கல. கண்டிப்பாக நீ மறுபடியும் ஒரு வாட்டி அதே மாதிரி ரெட் வெல்வெட்டில் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்லாம் வச்சு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே நீங்கள் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.